நிதா நிறுவனம் சமய, சமூக, பொருளாதார மற்றும் மனிதநேய சேவைகளை தன்னலமின்றி நாடு பூராகவும் விரிவுபடுத்தி வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கான நிதாவின் பணிகள். ஜகாத் நிதியம். ஜகாத் நிதியில் முஅல்லஃபத்துல் குலூப் சகோதரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் ஒவ்வொரு மாதமும் நாடு பூராவும் தேவையுள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான தொழில், வாழ்வாதாரம், மருத்துவம், கல்வி என சகலவிதமான தேவைகளும் பூர்த்தி செய்து கொடுக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 74 ஊர்களை சேர்ந்த சுமார் 140 குடும்பங்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டன. அவற்றில் வாழ்வாதார செலவுக்காக 38 குடும்பங்களுக்கும், வீட்டு வாடகைக்காக 23 குடும்பங்களுக்கும், சுய தொழில் முயற்சிக்காக 20 குடும்பங்களுக்கும், கல்வி செலவுகளுக்காக 14 மாணவர்களுக்கும், கடன் மீளளிப்பதற்காக 11 குடும்பங்களுக்கும், வீட்டு திருத்தம் மற்றும் வீட்டு புனர் நிர்மாணத்திற்காக 10 குடும்பங்களுக்கும், திருமண செலவுக்காக 9 குடும்பங்களுக்கும், ஹத்னா செய்வதற்காக 4 நபர்களுக்கும், மருத்துவ செலவுக்காக 3 குடும்பத்திற்கும், வீடு கட்டுவதற்காக 3 குடும்பங்களுக்கும், வீடு மற்றும் காணி வாங்குவதற்காக 3 குடும்பங்களுக்கும், நீர் மற்றும் மின் கட்டணங்கள் செலுத்துவதற்காக 2 குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டன. இவை ஆரையம்பதி, அம்பலம்வத்த, அங்குட, பண்டாரவெல, பந்தங்கிரிய, பேருவெல, பொகவந்தலாவ, தங்கொட்டுவ, கொழும்பு, தெஹிவலை, டிக்கோயா, எருக்கலம்பிட்டி, கம்போல, ஹம்பந்தோட்டை, ஹபுகஸ்தலாவ, ஹபுத்தலை, ஹட்டன், ஹாவாயலிய, ஹொன்னஸ்கிரிய, இப்பாகமுவ, இகிரிகுல்லேவ, ஜாயல, யாழ்ப்பாணம், கடவத்தை, கல்முனை, கண்ணத்தொட்டை, காரைதீவு, கதிர்காமம், கெகிராவை, கிண்ணியா, கொளன்னாவ, கொடுவேகொட, மதுல்கெலே, மல்வான, மாங்குளம், மன்னார், மஸ்கலிய, மாத்தரை, மாவனல்லை, மெதமகனுவர, மெல்ஸ்ரீபுர, மினுவாங்கொடை, நாவலப்பேட்டிய, நீர்கொழும்பு, நிக்கவரட்டி, நிலாவெளி, நுரைச்சோலை, பானந்துறை, பானகமுவ, பொல்காவெல, புலண்டருவ, பொன்பராப்பி, பூனேரி, பொத்துவில், ராகலு, ராஜகிரிய, ரக்வானு, ரணசிரிபுர, ரத்னபுரி, ருக்கோவில, தாராபுரம், திஸ்ஸ மகாராம, துல்கிரிய, திஹாரிய, உக்குவெல, வாலச்சேனை, வவுனியா, வஸ்கடுவ, வத்தலை, வீரவில, வெல்லம்பிட்டிய, வேயாங்கொட மற்றும் யாகஸ்முல்ல ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. ரீஜனல் கேரிங் சென்டர்ஸ். நிதாவின் சேவையை நாடு புறாவும் கொண்டு செல்வதற்காக சுமார் 135 RCC தொண்டு நிறுவனங்கள் இன்றளவில் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் களுத்துறை, எலபடகம, பசறை, மன்னாறு, திஹாரிய, நாச்சிக்குடா, ஹொரோபதான, வட்டவல உள்ளிட்ட பிரதேசங்களில் நிகழ்ச்சிகளும் கலந்துரையாடல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. களுத்துறை மாவட்டத்தில் RCC உறுப்பினர்களுக்கும் மஸ்ஜித் நிர்வாகிகளுக்குமான விழிப்புணர்வூட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. எலபடகம பகுதியில் முஅல்லஃபத்துல் குலூப் சகோதரர்களை வழிநடத்துவதன் முக்கியத்துவம் பற்றிய கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதில் 30க்கும் மேற்பட்ட உலமாக்களும் ஊரின் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதியில் RCC மீளுருவாக்கமும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் நிதா நிறுவனத்தின் தலைவர் அஷேக் ஹசன் ஃபரீத் பின்னூரி அவர்களும் கலந்து கொண்டார். பசறை பகுதியில் RCC உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் முஅல்லஃபத்துல் குலூப் சகோதரர்களுக்கான பயான் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் சுமார் 72 பேர் பங்கு பற்றினர். மன்னார் உப்பக்குளம் ஜும்மா பள்ளிவாசலில் RCC உறுப்பினர்களுக்கான மாவட்ட மஷூரா இடம்பெற்றது. அஷேக் ஹசன் ஃபரீத் பின்னூரி ஹசரத் அவர்களின் தலைமையில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா ஆகிய RCC உறுப்பினர்களுக்கான இணையவழி மஷூரா இடம்பெற்றது. தியாரிய பகுதியில் இடம்பெற்ற RCC கூட்டத்தில் அப்பகுதியில் அமைந்திருக்கும் மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளும் அத்தனகல்ல ஊர் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இங்கு நிதாவை பிரதிநிதித்துவப்படுத்தி தலைவர் உட்பட நிதாவின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
மேலும் நாச்சிக்குடா மற்றும் ஹொரோபத்தானா ஆகிய பகுதிகளில் RCC கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு அந்த ஊரை சேர்ந்து முஅல்லஃபத்துல் குலூப் சகோதரர்களுக்கான பயான் நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. வட்டவளை பிரதேசத்தில் RCC உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அங்கு வாழும் முஅல்லஃபத்துல் குலூப் சகோதரர்களை நிதாவின் உறுப்பினர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு சன்மார்க்க கல்வியின் முக்கியத்துவம் எடுத்து காட்டப்பட்டது. முஅல்லஃபத்துல் குலூப் சகோதரர்களுக்காக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மாலிகாவத்தை மஸ்ஜிதுல் பிலால் பள்ளிவாசலில் 3 நாள் வதிவிட பாய்ச்சி நெறி ஒன்று நடத்தப்பட்டது. அதில் இஸ்லாத்தின் அடிப்படைகள் முதல் ஆன்மீக ரீதியான விடயங்களுக்கான வழிகாட்டல்களும் இடம்பெற்றது. மദ്രஸா நிதா நிறுவனத்தின் கீழ் இயங்கி வரும் மவாஹிபுல் உலூம் அரபு கல்லூரி ஷரியா துறையில் மட்டுமல்லாது அரச பாடசாலை கற்கைகள், தொழில் விருத்தி, தலைமைத்துவ பயிற்சிகள், வெளிக்கல செயல்பாடுகள் என மாணவர்கள் பல்துறையில் சாதனை படைக்க ஒரு முன்மாதிரியான மദ്രஸாவாக திகழ்கிறது. அதன் அடிப்படையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எமது மദ്രஸாவின் வெற்றிகளும் அடைவுகளும். ஆகஸ்ட் மாதம் ஹிஃபில் பிரிவில் கற்கும் மாணவன் ஷாஹித் சஸ்மின் முழுமையாக அல் குர்ஆனை மனனமிட்டு ஹிஃபிலை முடித்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். எமது மദ്രஸாவில் ஹிஃபில் பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கான கல்வி சுற்றுலா ஆகஸ்ட் மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இங்கு மாணவர்கள் பின்னவல யானைகள் சரணாலயத்தையும் பேராதனை பூங்காவையும் இன்னும் பல முக்கிய இடங்களையும் பார்வையிட சென்றிருந்தனர். கோ எக்ஸிஸ்டன்ஸ் நிதாவின் சகவாழ்வு பிரிவின் கீழ் இயங்கி வரும் அனைவருக்கும் குடிநீர் என்ற வேலை திட்டம் நாடு பூராவும் இன மத மொழி பேதமின்றி மக்களுக்கு நீரினை வழங்குவதில் பாரிய முயற்சிகள் ஈடுபட்டு வருகிறது. அதில் ஜூலை மாதம் சுமார் 860 மாணவர்கள் கற்கும் ஹம்பாந்தோட்டை ருக்மல்பேட்டிய பாடசாலையில் சுமார் 200 அடி ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு பாடசாலையின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. பதுல்லை மாவட்டம் தல்தேன பகுதியில் இருக்கும் பௌத்த கிராமம் ஒன்றில் சுமார் 600 பேரின் பாவனைக்காக 140 அடியில் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. குடாமி தீவு பகுதியில் பௌத்த கிராமம் ஒன்றில் சுமார் 339 பேரின் பாவனைக்காக 150 அடியில் ஆழ்துளை கிணறு ஒன்றும், பண்டார குஸ்வத்த பகுதியில் முஸ்லிம் கிராமம் ஒன்றில் சுமார் 180 பேரின் தோவைக்காக 285 அடியில் ஆழ்துளை கிணறு ஒன்றும் தோண்டப்பட்டு மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. நிதா ஹாமனி புரோகிராம் சகவாழ்வு நிகழ்வுகள். இலங்கையில் கடந்த காலங்களில் பிரமத சகோதரர்களிடையே இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் தொடர்பான தவறான எண்ணங்களும் புரிதல்களும் பரப்பப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றுக்கான சரியான தெளிவுகளை வழங்குவதற்காகவும் இனமத பேதமின்றிய சுபீட்சமான நாட்டை கட்டி எழுப்பவும் சகவாழ்வு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இடம்பெற்ற சகவாழ்வு நிகழ்வுகள். அதில் பொரலை ஜும்மா பள்ளிவாசலில் அமைந்திருக்கும் சகவாழ்வு மையத்தில் ஜூலை மாதம் 4 நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதில் ஏசியா லங்கா சோசியல் டெவலப்மெண்ட் அமைப்பை சேர்ந்த 42 உறுப்பினர்களும், கொழும்பு 10 அல் ஹிதாயா கல்லூரியில் தமிழ் மொழி மூலம் கற்பிக்கும் 15 ஆசிரியர்களும், சிங்கள மொழி மூலம் கற்பிக்கும் 18 ஆசிரியர்களும், கொழும்பு ஜாஹிரா கல்லூரியை சேர்ந்த 53 ஆசிரியர்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சகவாழ்வு மையத்தின் நாடுலாவிய ரீதியிலான வேலை திட்டத்தின் கீழ் தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் அரச ஊழியர்கள், வைத்தியர்கள், ஆசிரியர்கள், பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் என சுமார் 430 பேர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வுகள் களுத்துறை முஹியத்தீன் ஜும்மா பள்ளிவாசல், பலாந்தை நூரானியா ஜும்மா பள்ளிவாசல், வெள்ளவத்தை ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் மைனாபிலேஸ் முஹியத்தீன் ஜும்மா பள்ளிவாசல் ஆகிய பிரதேசங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சகவாழ்வு மையத்தின் மெகா வேலை திட்டத்தில் ஜூலை மாதம் அபுகாகம மற்றும் நிகவரட்டிய பகுதியிலும் ஆகஸ்ட் மாதம் மெல்சிரிபுர பகுதியிலும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதில் மத குருமாறு, கிராம உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலகத்தை சேர்ந்தவர்கள், போலீஸ் பிரிவை சேர்ந்தவர்கள், பிரதேச சுகாதார பிரிவினர், தாந்திமார், ஆசிரியர்கள், நலம்புரி சங்கங்களை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மேலும் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பிரிவில் கற்கும் மாணவர்களின் கோரிக்கைக்கு இணங்க கொட்ராமுள்ள பகுதியில் அம்மாணவர்களுக்கான சகவாழ்வு நிகழ்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
மொத்தமாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 15 சகவாழ்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. அதில் 1026 நபர்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய விடயங்களை நேரில் பார்வையிட்டதோடு இஸ்லாம் தொடர்பாக தங்களுக்கு இருந்த சந்தேகங்களுக்கான சரியான தெளிவுகளையும் பெற்றுக் கொண்டனர். சகவாழ்வு நிகழ்ச்சிகளை நடத்தும் உலமாக்களுக்கான 3 நாள் விசேட வதிவிட பயிற்சி கருத்தரங்கு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 11 உலமாக்கள் கலந்து கொண்டனர். நாடு பூராகவும் நிதாவின் சேவை பரவ எம்மோடு கைகோர்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.